வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜில் இசி டிபார்ட்மெண்ட்டில் எஸ்பெஷலி 190லேருந்து 175 கட் ஆஃப் வரைக்கும் எந்தெந்த காலேஜஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து பார்ட் 2 வீடியோ. இது வந்து 175 கட் ஆஃப்லேருந்து 150 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ்லாம் பாசிபிலிட்டிஸ் ஈஸி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி 175 கட் ஆஃப்லேருந்து 150 கட் ஆஃப் வரைக்கும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டி இருக்க மாணவர்களுக்கு எந்தெந்த காலேஜ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு வந்து ஓசி கம்யூனிட்டிக்கு என்னென்ன கட் ஆஃபில் எந்தெந்த காலேஜஸ் கிடைச்சிருக்கு இசி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கடுத்து பிசி, அதுக்கப்புறம் பிசிஎம், அப்படி 1 by 1 கம்யூனிட்டிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டி. இதில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு வந்து தர்மபுரியில் உங்களுக்கு வந்து 174.5. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பிஎஸ்என்ஏல 174.5, எஸ்ஆர்எம் வள்ளியம்மையில் 173.5, ஆர்எம்கேல 173. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் மீனாட்சி சுந்தரராஜன் டெக்னாலஜியும் உங்களுக்கு 172.5. அதுக்கடுத்து சாரநாதனில் உங்களுக்கு 172. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2 காலேஜ் ஜேபிஆர் அண்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 171.5. அதுக்கு அடுத்து வந்து சென்ட் ஜோசப்லேயும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனியும் உங்களுக்கு 171 வருது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு 170.5, ரத்தினம் டெக்னிக்கல் ஃப்ரான்சிஸ் சேவியர்லேயும் 170. அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 169.5. அதுக்கடுத்து பனிமலரில் 168.5. அதே மாதிரி உங்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் நாகர்கோயிலில் 168.5. அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரமில் 168 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு 167ல் 3 காலேஜ், எஸ்என்எஸ், ஜேஎன்என், அதுக்கடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 166.5ல் 3 காலேஜ், எஸ்என்எஸ் காலேஜ், இந்துஸ்தான், அதுக்கடுத்து ராமகிருஷ்ணா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலம்மாளில் 166. அதுக்கடுத்து வந்து கேசிஜியில் 165.5. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 165ல் ஸ்ரீ சக்தியும் வேல்டெக் மல்டிடெக்கும் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து 164ல் 2 காலேஜ், ஜேபிஆர், அப்புறம் கலைஞர் கருணாநிதி காலேஜ். அதுக்கடுத்து 164ல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம். அதுக்கடுத்து 163.5ல் எம் குமாரசுவாமியும் ஏஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும். 163ல் உங்களுக்கு 3 காலேஜ் கிடைச்சிருக்கு, ஹிந்துஸ்தான், நாலேஜ், அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி விஓசி. அதுக்கடுத்து 162ல் உங்களுக்கு வந்து வேல்டெக் ஹைடெக். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு கேஎஸ்ஆர் ரங்கசாமி 161.5. அதே மாதிரி ஆரம்கோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டர்ஸ், ஜேபிஆர், இது எல்லாமே உங்களுக்கு வந்து காமராஜ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு 161.5. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேருவில் 160. 170 காலேஜில் 160.5, கொங்கு நாடில் 160.5. அதுக்கடுத்து விஎஸ்பியில் 159.5 விஎஸ்பி. அதுக்கடுத்து வந்து அஞ்சலை அம்மாள் மகாலிங்கம் காலேஜில் 159.5. அதுக்கடுத்து வெள்ளாளர் காலேஜில் 158. 158ல் உங்களுக்கு 3 காலேஜ் இருக்குது. என்னென்னா வெள்ளாளர் காலேஜ், கேஎல்என் காலேஜ், அதுக்கடுத்து ராமகிருஷ்ணன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 158ல் வந்து உங்களுக்கு 3 காலேஜஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அக்னி காலேஜ், எஸ்ஆர்எம் ட்ராப், மூணுமே 158ல் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெருசலமில் 156. அதுக்கடுத்து 155.5ல் உங்களுக்கு 3 காலேஜ், வேலம்மாள், எஸ்ஆர்எம் மதுரை, கேஎஸ்ஆர், இது மூணுமே 155.5ல் இருக்குது. அதுக்கடுத்து ரோஹிணியில் 155. அதுக்கடுத்து ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 154.5. அதுக்கடுத்து நந்தா இன்ஜினியரிங் காலேஜில் 154, விஎஸ்பிலையும் 154, எஸ்ஏலையும் 154. அதுக்கு சையத் அகமல் அந்த காலேஜ்லேயும் 154. ஸோ 4 காலேஜ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா இன்ஸ்டியூட்டில் 152, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பன்ருட்டி, இது வந்து 151.5, விவேகானந்தாவில் 151. அதுக்கடுத்து தனலட்சுமி சீனிவாசனில் 150. ஸோ நம்ம வந்து இப்போ ஓசி கம்யூனிட்டிக்கு பார்த்தோம். அதுக்கடுத்து பிசி கம்யூனிட்டி. பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 174ல் 2 காலேஜ், என்னதுன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கமும் ஆர்எம்டி காலேஜும். அதுக்கடுத்து 173.5ல் 2 காலேஜ், ஆர்விஎஸும் வேலம்மாளும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு கற்பகம் இன்ஸ்டியூட்டில் 173. அதுக்கடுத்து ஸ்ரீ சாய்ராமில் 172.5, தந்தை பெரியாரில் 172. அதுக்கடுத்து வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி 171.5, சவிதாவில் 171, டாக்டர் என்ஜிபியில் 170.5. அதுக்கடுத்து சோனா காலேஜில் 170. அதுக்கடுத்து கேஜிஐஎஸ்எல் 169.5, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்
169, அதே மாதிரி பிஎஸ்என்ஏலையும் 169, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து 168.5, அதே மாதிரி ஆர்எம்கேலையும் 168.5. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் மல்லியம்மையில் 168, ரீஜனல் கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி இது வந்து 167.5, அதே மாதிரி 167ல் 2 காலேஜ் இருக்குது, ரத்தினமும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தர்வக்கோட்டை தஞ்சாவூரும். அதுக்கடுத்து 165 பாயிண்டில் உங்களுக்கு 3 காலேஜ் இருக்குது, மீனாட்சி சுந்தரராஜன், சாரநாதன், அதுக்கடுத்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 165ல் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி, அதுக்கடுத்து 164ல் ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட்டு, அதுக்கடுத்து 163ல் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அதுக்கடுத்து வந்து பனிமலை இன்ஜினியரிங் காலேஜில் 162.5, அதுக்கடுத்து வந்து எஸ்என்எஸ் காலேஜில் 161, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயிலில் 161.5. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்என்எஸ் காலேஜில் 159, கே ராமகிருஷ்ணனில் உங்களுக்கு 159, அதுக்கடுத்து ஹிந்துஸ்தானில் உங்களுக்கு 158, ஹிந்துஸ்தானுக்கு அடுத்து உங்களுக்கு வேலம்மாள் கேஜி வேலம்மாள்லேயும் 158, அதுக்கடுத்து கேசிஜி காலேஜ்லேயும் 158, அதுக்கடுத்து ஸ்ரீ சக்தியில் 157.5, அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 157, வேல்டெக் மல்டிடெக்கில் 156, ஜேபிஆர் இன்ஸ்டியூட்டில் 155.5, அதுக்கடுத்து ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் 155.5, ஃப்ரான்சிஸ் சேவியரில் 155, ஆர்எம்கோவில் 154.5, கலைஞர் கருணாநிதியில் 154, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட்டில் 153, அதே மாதிரி வேல்டெக் ஹைடெக்லேயும் 153.5, அதுக்கடுத்து அஞ்சலி அம்மாள் மகாலிங்கம் காலேஜில் 153, அதே மாதிரி கேஎல்என் காலேஜ்லேயும் 153, பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் 152.5, அதே மாதிரி எம் குமாரசுவாமிலையும் 152.5, அதே மாதிரி டாக்டர் சிவந்தி காலேஜ்லேயும் உங்களுக்கு 152.5, சென்ட் ஜேவியரில் 152, அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரமில் 151.5, அதுக்கடுத்து விஓசி காலேஜில் 151.5, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 151, நாலேஜ் காலேஜில் 151, கேஎஸ் ரங்கசாமி காலேஜில் 151, அதுக்கடுத்து காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 151. 151லேயே உங்களுக்கு நிறைய காலேஜஸ் இருக்குது பாருங்கள். எஸ்ஆர்எம் ட்ராப்லேயும் உங்களுக்கு 151, அதுக்கடுத்து நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 150.5, அதே மாதிரி வெள்ளாளரில் 150.5, அதுக்கடுத்து கொங்கு நாடு ராமகிருஷ்ணாலையும் 150. இது வந்து பிசி கம்யூனிட்டிக்கு. அதுக்கடுத்து வந்து பிசிஎம்மில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கமில் 174.5, அதுக்கடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜில் 174, பண்ணாரியில் 173.5, அதே மாதிரி சாயராம்லேயும் 173.5, கொங்கு நாடில் 173, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரையில் 172, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலியில் 170.5, சவிதாவில் 169.5, மீனாட்சி சுந்தரராஜனில் 169.5, தந்தை பெரியாரில் 169. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு 168ல் 3 காலேஜ், அது என்னென்ன டாக்டர் மகாலிங்கம், பிஎஸ்என்ஏ, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர், இது எல்லாமே 168. அதுக்கடுத்து 167.5ல் எஸ்ஆர்எம் மல்லியம்மையும் ஃப்ரான்சிஸ் சேவியரும் 167.5, அதுக்கடுத்து மெப்கோ ஷெல்லாங் 167, அதுக்கடுத்து சாய்ராம் இன்ஸ்டியூட்டில் 166, அதுக்கடுத்து சாரநாதனில் 165.5, அதுக்கடுத்து 164.5ல் 2 காலேஜ், கற்பகம் இன்ஸ்டியூட்டும் சோனா காலேஜும். அதுக்கடுத்து 164ல் உங்களுக்கு 3 காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஜிஐஎஸ்எல், அதுக்கடுத்து ஆர்எம்கே, அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில், அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் 163, அதே மாதிரி கேசிஜிலையும் 163, அதுக்கடுத்து ஜேவியர்லேயும் 163, அதுக்கடுத்து வந்து ஆர்எம்டியில் 162.5, டாக்டர் என்ஜிபி, அதே மாதிரி உங்களுக்கு சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்லேயும் 162, ரத்தினம் கேம்பஸில் 161.5, அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் 161, அதே மாதிரி வேல்டெக் மல்டிடெக்லையும் 161, அதுக்கடுத்து கலைஞர் கருணாநிதியில் 159, ராமகிருஷ்ணாவில் 158.5, ஜேபிஆரில் 158, அதுக்கடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி இது வந்து 157.5, பனிமலரில் 156.5, அதுக்கடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 156, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட்டில் 156, அதே மாதிரி ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு 155.5, ராமகிருஷ்ணாவில் 155, ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜில் 154.5, அதே மாதிரி யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி இதில் 154.5, வேல்டெக் ஹைடெக்லையும் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம்லையும் உங்களுக்கு 154, அதுக்கடுத்து வேலம்மாளில் 153.5, அதுக்கடுத்து எஸ்என்எஸ் காலேஜில் 152.5, அஞ்சலி அம்மாள் மகாலிங்கமில் 152.5, காமராஜ் காலேஜில் 152.5, எஸ்ஆர்எம் ட்ராப்பில் உங்களுக்கு 152, அதுக்கடுத்து எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 151, அதுக்கடுத்து எம்பிசியில் உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணாவில் 175.5, அதே மாதிரி ஆர்எம்கேல 175.5,
அதுக்கடுத்து 173.5ல் 2 காலேஜ் கொங்கு, அதுக்கடுத்து தந்தை பெரியார், அதுக்கடுத்து 173ல் ராமகிருஷ்ணா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 172.5ல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி, அதுக்கடுத்து 172ல் 2 காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம், அதே மாதிரி ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு சாய்ராம் இன்ஸ்டியூட்டில் 171, கற்பகம் இன்ஸ்டியூட்டில் 170.5, டாக்டர் மகாலிங்கம் காலேஜில் 170, அதுக்கடுத்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் 169, அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி இதுலேயும் 169, அதுக்கடுத்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜில் 168, சென்ட் ஜோசப் காலேஜில் 167.5, அதே மாதிரி ஆர்எம்டிலையும் 167.5, அதுக்கடுத்து 167க்கு வந்து எஸ்ஆர்எம் மல்லி அமையும் சோனா காலேஜ்லேயும் உங்களுக்கு 167, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் இதில் 163.5, சவிதாவில் 165.5, அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தர்வக்கோட்டை அதுலேயும் 165.5, சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்டில் 163, ரத்தினம் கேம்பஸில் 163, ஆர்எம்கேல 162.5, அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு தேனி 162.5, ஸ்ரீ ராமகிருஷ்ணாவில் 162, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி 161.5, மீனாட்சி சுந்தரராஜனில் 161.5, மெப்கோ ஷெல்லாங்கில் 161, மேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 160.5, பிஎஸ்என்ஏல 159.5, அதுக்கடுத்து கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 159, டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 159, ஹிந்துஸ்தான் காலேஜில் 158.5, அதுக்கடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜில் 158.5, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம்ல 157.5, சாரநாதனில் உங்களுக்கு 156.5, ஜேபிஆரில் 156.5, பனிமலரில் 156.5, அதுக்கடுத்து எஸ்என்எஸ் காலேஜில் 155.5, அதுக்கடுத்து கேசிஜியும் எஸ்என்எஸ்லேயும் 155.5, அதுக்கடுத்து வந்து வேலம்மாவில் 154.5, வேல்டெக் மல்டிடெக்கில் 153.5, ஜேபிஆரில் 152, அதுக்கடுத்து ஆர்விஎஸில் 151.5, கலைஞர் கருணாநிதியில் 151, அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேயும் விழுப்புரம் இதில் வந்து 151, அதுக்கடுத்து நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து 150.5, நாலேஜ் காலேஜில் 150.5, அதுக்கடுத்து நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 150, அதுக்கடுத்து எஸ்சி கம்யூனிட்டி இது லயோலா ஐகாமில் 170.5, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி இதில் 170.5, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் 170, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் 168, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 164.5, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் 164.5, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்டில் 163, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 162.5, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் இதில் 162, ஆர்எம்கேல 162, கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 158, அதுக்கடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் 156.5, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி இதில் வந்து 154.5, தந்தை பெரியார் காலேஜில் 151.5, கற்பகம் காலேஜில் 151, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 151, அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரையில் 150, அதுக்கடுத்து வந்து எஸ்சிஏ கம்யூனிட்டி எஸ்எஸ்என்ல உங்களுக்கு 178, தந்தை பெரியாரில் 170.5, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு இது வந்து 170.5, குமரகுருவில் 167.5, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் 164, அதுக்கடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் 163, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் 161.5, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி 159, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் 156.5, கேபிஆரில் 154, அழகப்ப செட்டியாரில் 152.5, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 150, ராமகிருஷ்ணாவில் 150, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கம்யூனிட்டி பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் இன்ஸ்டியூட் இதில் வந்து 156.5, தந்தை பெரியாரில் 175.5, எஸ்எஸ்என்ல 170.5, அதுக்கடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 169, தந்தை பெரியாரில் 166, பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 163, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 161, தந்தை பெரியாரில் 155.5, ஸ்ரீ ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு 155.5, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் இதில் 154, ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 151.5, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் 150.5. ஸோ நம்ம இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இசி டிபார்ட்மெண்ட் 175லேருந்து 150 கட் ஆஃபுக்கு உங்களுக்கு பர்டிகுலராக எந்த காலேஜஸ்லாம் இசி டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்குண்டான வீடியோஸும் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.